சொன்னேன். ஆனா பணம் கூட்டியா நீ? இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? சொல்லாமலே நீ வரணும். நீ தான் வரல. பணம் கொடுக்கும் போது நீ என்ன தேடி இருக்கணும் பாண்டி. வானதி இன்னும் வரலையே, என்னவா இருக்கும்னு ஒரு போன் பண்ணியாச்சும் கேட்டுக்கணும் நீ. வானதி இப்படி பண்ணாத. அது நம்ம கடை. நீ அவ்வளவு ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம கடை தானே. நீ ஈகோ பார்க்காம நீ வந்திருக்கணும். இது யாரோ மாதிரி கூப்பிடணும் வான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கற. பாண்டி இந்த ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். பேசும்போது நடுவுல வர வார்த்தையெல்லாம் புடிச்சுக்காத சரியா? நீ அந்த நேரத்துல என்ன மிஸ் பண்ணி எனக்கு போன் பண்ணிருக்கணும். நீ என்ன கூப்பிடுவேன் நான் பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? உனக்கு என்னடி அவ்வளவு ஈகோ? இன்னைக்கு பணம் கொடுக்கறோம்னு தெரியும், என்ன டைம்க்கு கொடுக்கறோம்னு தெரியும். அப்ப வர்றதுக்கு என்ன? எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீ வரலையே யோசிச்சு எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணி உனக்கு கூப்பிட்டுருக்கணும்னு சொல்றியா? நீ வர்ற வரைக்கும் எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லி அப்புறம் பணம் கொடுத்துருக்கணுமா? அப்படிதானே? இதுக்கு நீ இவ்வளவு நாடகம். இதுக்கு நீ நேரா கடைக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்ல பாண்டி, இப்ப நீ என்ன வேணாலும் சமாளிக்கலாம். ஆனா நீ என்ன கூப்பிட்டுருக்கணும். நீ கால் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு தான் பணம் கொடுக்கணும்னு உனக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தோம். நீயே வரல. என்ன நீ மிஸ் பண்ணி எனக்கு கால் பண்றியா? நான் டெஸ்ட் பண்ண உனக்கு. நீ ஆனா அதுல ஃபெயில் ஆயிட்ட. இப்படியே நீ என்ன டெஸ்ட் பண்ணிட்டே இரு. ஒரு நாள் உன்னை விட்டு ஓடிறேன் பாரு. ஆமா ஆமா, நீ அதுக்கு தானே நேரம் பார்த்துட்டு இருக்க. உனக்கு தான் என்ன பிடிக்கிறதே இல்லையே. நான் தான் உனக்காக எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ அப்படியா? ஜாலியா இருக்கியா நீ? ஏய் ஃபர்ஸ்ட் போடி. ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டா அவ்வளவா சுவாரஸ்யமே இல்லையடா. இது என்னவோ நல்லா இருக்கிற மாதிரி ஊரே இதை தாண்டா பாக்குது. இவன் என்னடா சரியான மாதிரி இருக்கான். கொஞ்சம் டைம் எடுக்கணும்டா, சரியாயிடுவான் அப்படிங்கிற இது ஏற்கனவே பார்த்தாச்சு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 4 5 6 துணை குடும்பத்தினர் கவனத்திற்கு. ஐயனார் துணை குடும்பத்தினர் கவனத்திற்கு. அனைவரும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை விட்டு தாழ்மையுடன் நடுகாலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கொள்கிறோம். அதாவது நம்ம வீட்டின் செல்ல பிள்ளை கடை குட்டி கலகலவென சிரித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் நமது பல்லவன் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளதால் அவரை குஷிப்படுத்தும் வகையில் நமது சோழன் தனது காந்த குரலில் ஒரு பாடல் பாட உள்ளார். என்ன கொத்துற? பாடுறா. அவரு பாடினா யாரு கேக்குறது? ஹலோ ஹலோ, நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? எப்படி பாடுவீங்க? சின்ன வயசுல இருந்தே விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பாட்டு பாடணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை. அண்ணன்ட்ட கேளுங்க, பாட்டு பாடி அதை சிடில ரெக்கார்ட் பண்ணி தூக்கி போட்டீங்களா? விஜய் டிவிக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் ஏன் அனுப்பல? அது கொரியர் பண்ணா இங்க கடுக்காம போயிடுவாங்களோன்னு நேரா ஆபீஸ்க்கே